வெயிட்டிங் ஃபார் மோட்டிவேஷன் அப்படின்ற அந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மோட்டிவேஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்ட உடனே நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை செய்யணும்னு சொல்லி தோணும். இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டாலோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி மோட்டிவேஷன் படுத்தக்கூடிய விஷயங்களை பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகும்னா நம்ம அந்த விஷயத்தை செய்யலாம் அப்படின்ற மாதிரி தோணும். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நம்மளால் லாங் ரனில் வி கேனாட் டூ தட். நம்மளால் அதை பண்ண முடியாது. ஏன்னா அந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு கிக் ஸ்டார்ட் மட்டும்தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூஸாக அதை பண்ணால் மட்டும்தான் இந்த ப்ராசஸ் வில் பி குட். இல்லைன்னா அந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்மளால் அந்த விஷயத்தில் க்ரோ ஆக முடியாது, நம்மளால் சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ வெயிட்டிங் ஃபார் மோட்டிவேஷன், நம்ம மோட்டிவேஷன் தான் வெயிட் பண்ணுறது அப்படின்றது இது பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தீங்கன்னா கடைசி வரையும் ஒரு மோட்டிவேஷனுக்காக ஒரு மோட்டிவேஷன் சாங் கேட்கறதுனாலையோ இல்லை ஏதோ ஒரு மோட்டிவேஷன் மூவி பார்க்குறனாலையோ ஏதோ சம்திங் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணுறதுனால நம்ம மோட்டிவேஷன் வருது, அதுக்கப்புறம் வேலை பண்ணுறோம் அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா நம்மளால் பெருசாக சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ டோன்ட் வெயிட் ஃபார் மோட்டிவேஷன். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்பொழுது உங்களுடைய ப்ராசஸை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களால் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் ஆக முடியும்.